நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தோப்பாடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம். வாருங்கள் ஐயா. எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள். மியூ ஐயாக்கு சத்தம் வேண்டி விலங்கையில் ஐயா மியூட்ல சத்தம் மியூட் ஐயா எடுங்க ஐயா. மியூட்ல இருக்கு ஐயா. மியூட் எடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். வாக்குண்டாம் வாக்குண்டாம் நல்ல நல்ல மனமுண்டாம் மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் நோக்குண்டாம் மேனி மேனி உழந்தால் பூக்கொண்டு பூக்கொண்டு துப்பார் துப்பார் திருமேனி திருமேனி தும்பிக்கையான் கையார் பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு நமக்கு என்று சொல்லி பிறந்திருக்கின்ற புதிய விஸ்வாசு விஸ்வாசம் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாச வருஷத்தை வரவேற்றுக் கொண்டு அடாமவனுக்கும் உங்களுக்கும் இந்த காலை முதலாகிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் புதுவருட வாழ்க்கை தெரிந்து கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நன்றி. நாம் இன்றைய நாள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவுகள் எல்லோருக்குமே இனிதான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாணி வாணி ஒரு சின்ன ஒரு 2 வினாடி. ஆம். ஆகவே இன்றைய நாளிலே நமக்கு ஆன்மீக பாலம் தரும் திரு ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கு எனது காலை வணக்கத்தையும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடருங்கள் ஐயா, கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் வாணி. நானும் நன்றி வாணி. இன்றைய சித்திரை புத்தாண்டு வாழ்த்து எங்கள் ராமநாதன் ஐயா குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அத்தோடு திரு திருமதி நடாமோகன் வாணி தம்பதிகளுக்கும் அனைவருக்கும் எமது புத்தாண்டு வாழ்த்து. நன்றிம்மா. நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அனைவருக்கும் குருக்கள் ஐயாவுக்கும் திருமதி நடாமகன் மணிமகன் பாமுக குடும்பத்தினருக்கும் பாமுக உறவுகளின் குடும்பம் அத்தனை பேருக்கும் எங்களுடைய இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி இத்தரையில் துன்பங்கள் அகன்று நித்தமும் அமைதி நிலவ வேண்டுமாக எல்லோரும் உள்ளங்களிலும் மனங்களிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று சித்திரை புத்தாண்டு எல்லோருக்கும் அருள வேண்டும் என்று நானும் அன்போடு வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். பிறந்திருக்கிற புதிய விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய வருஷத்திலே ராஜா சூரியன், மந்திரி சந்திரன், சேனாதிபதி சூரியன், ரஷ்யாதிபதி வியாழன், தானியாதிபதி செவ்வாய், அர்க்காதிபதி சூரியன், மேகாதிபதி சூரியன், சனி ரசாதிபதி, புதன் நிராசிபதி. இப்படியாக இந்த 9 பேருங்களும் இந்த வருஷத்துல சஞ்சரிக்கிற நேரத்துல ரொம்ப யோகமான ஒரு இதாக அமைஞ்சிருக்கிறது. புதனும் சுக்கிரனும் ராகுவும் சனி மாறி மீன ராசியிலே, சூரியன் மேஷ ராசியிலே, குரு 2ஆம் ராசியிலே, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். இப்படியாக எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிறைய நன்மையை கொடுக்க வேணும். இந்த வருஷம் எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கி எல்லா வீடுகளிலும் ஊர்களிலும் கிராமங்களிலும் சாந்தியும் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை நாம் வேண்டிக் கொள்வோம். நன்றி. உறவுகள் உங்கள் பக்கம் கேள்வியில் இருப்பின் நினைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். ஸோ விசுவாச வருஷம் இல்லையா ஐயா? விசுவாசம் சொல்றதான் விசுக்கு ஒரு வாசு போட்டிருக்கு. அதாவது தங்கமே மின்னி கொண்டிருக்கும், அதுக்கு ஒரு போலீஸ் போடுற மாதிரி விசுவாசத்துக்கு ஒரு விசுவாசம். 2 வசு விஸ்வாவசு. இது ரொம்ப எல்லாரையும் நம்ப வேணும், நம்புறவங்களையும் நம்ப வேணும், நம்புறவங்களையும் நம்ப வேணும். மாறி 2 பக்கத்துக்கும் விசுவாசம் வர வேணும். விசுவாசம் வர வேணும், உண்மையான விசுவாசமா இருக்கணும். அப்படின்னா காம குரோத லோப மோக மதமாச்சரியம் யாரையும் கெட்ட எண்ணத்தோடையும் கெட்ட இதுகளையும் செய்ய விடாது. நல்ல நம்பிக்கையாக கைகோத்து இந்த 5 விரலும் தனித்தனியா இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டா ஒன்னா தானே இருக்கு. போல எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த விசு வாசு என்பதற்கு அர்த்தத்தை சொல்லலாம். என்ன கலர் ஐயா இந்த வருஷம்? இந்த வருஷம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்காம நீலம் தான் சொல்லப்பட்டது. நீலம்.
நீலம், அதாவது மாணிக்க கல்ல வந்து இந்த ப்ளூ சஃபயர் சொல்றாங்க தானே, ம் ப்ளூ சஃபயர். அதுலேயும் ப்ளூ சஃபயரோட சேர்த்து முத்து. திங்கக்கிழமை தானே இன்னைக்கு, ம் திங்கக்கிழமையில தானே இந்த வருஷம் பிறந்திருக்கு. ம் அப்ப திங்கக்கிழமையில பிறந்தனால முத்துக்கு முதலிடம், ம் முத்து. அதுக்கு அடுத்தது அஹ், மாணிக்கம். எப்பவுமே மாணிக்கம் சூரிய உச்சமா இருக்கும்போது வரும். ம் அப்புறம் வந்து முக்கியமாக இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தினாலே இருப்பதினாலே மல்லிகைப்பூ, மல்லிகை மல்லிகைப்பூ, அப்புறம் வந்து செம்பகப்பூ, ம் அப்புறம் பவளமல்லி, இதெல்லாம் எடுத்து அந்த மருத்து பாட்டு. நீர் இங்கெல்லாம் கிடைக்காது. ஆனால் நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். ம் இந்த மருத்து நீரை தலையில வச்சு உங்கையிலே அருகம்புல் இதெல்லாம் தலையில தொட்டுட்டு குளிச்சு இன்றைய அதான் ஏன் இந்த மருத்து நீர் அணியணும்டா, சூரிய பகவான் செல்வது செவ்வாயுடைய வீட்டில். செவ்வாயுடைய வீடு வந்து விஷம், ம் வியாதிகளை கொடுக்கக்கூடிய. அப்ப இந்த ஒரு வருஷ காலம் வியாதி ரோகம் தோஷங்கள் வராம இருக்க வேண்டும் என்று ஒரு பாதுகாப்புக்காக இந்த மருத்துவ நீரை தலையில வச்சு குடிக்கும் போது நம்முடைய உடம்பு வந்து இந்த மருத்துவத்தாலே பாதுகாக்கப்படுகிறதால தான் இந்த மருத்துவ நீர் அணிஞ்சு புத்தாடை அணிஞ்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு கை விசேஷம். இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு பிறகு கை விசேஷம், மாலை 6:30 7:30 8 மணி வரைக்கும் கை விசேஷம். நீ திங்கக்கிழமை ஆகிறதுனால காலை 7:30 to 9:15 வரைக்கும் ராகு காலம் இருப்பதனால இந்த கை விசேஷத்தை தவிர்த்து மற்ற நேரம் பூராவும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, லக்ஷ்மி அம்மா வணக்கம். நீண்ட நேரமாக நிற்கின்றார். வணக்கம் வாணி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், வாங்க. உங்களுக்கு எனது இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். குடும்பத்தாருக்கும். மற்றது ஐயா, இன்றைக்கு விசாக நட்சத்திரம் தானே ஐயா? விசாக நட்சத்திரத்துல வருஷம் வந்தபடியால் தான் அந்த பேர் அப்படி அமைந்ததா? இல்லையம்மா, இன்னும் சுவாதி முடியலையேம்மா. அது முடியலையா? சுவாதிதான் ஓடிக்கொண்டிருக்கு. முதல் பாதம் தான் வருஷம் பிறந்தது. விசாகம் பின்னேறமா இருக்கணும் ஐயா. ராத்திரி தான் வருது சுவாதி விசாகம். இல்ல கலண்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு ராத்திரி 11:20 வரைக்கும் இருக்கு சுவாதி நட்சத்திரம். 11:20 தான் விசாகம். விசாகம் அது. சரி சரி. மற்ற இந்த விஷ புண்ணிய காலம் என்று சொல்றது ஐயா, அதுல ஒன்னும் அது எனக்கு விளங்கப்படுத்துங்க ஐயா. என்னன்னு விஷ புண்ணிய காலம் சொல்றது, இந்த சூரிய பகவான் நேற்று சாயந்தரத்துல இருந்து மேஷ ரவிக்குள்ள பிரவேசிக்கிற அந்த முகூர்த்தம், பின்னர் முகூர்த்தத்துல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் விஷ சங்கிரம புண்ணிய காலம். அது புண்ணிய காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்யலாம், சாமான்கள் வாங்கி வச்சுக்கலாம், சுவாமி எல்லாம் படங்களை தொடக்கலாம், எல்லா எல்லாம் தயார் பண்ணிக்கொள்ளக்கூடிய அதுக்கு தான் இந்த புண்ணிய காலம்னு சொல்றது. தயார் பண்றது. சரி சரி. 2 நேரம் போட்டிருந்தாங்களே ஐயா. இன்றைக்கு 2 நேரம் இருக்குல்ல ஐயா? பூரா நல்ல நாள் தாமா. நல்ல திங்கட்கிழமை வந்ததுனால ஒரு சிறப்பு. சரி சரி. ஆனால் வேலைக்கு போற வேலை, ஆனால் பிள்ளைகளுக்கு கொள்ளடின்றபடினால இன்னும் பரவாயில்லை. வேலைக்கு போற ஆக்கா கொஞ்சம் கஷ்டம். இரவு தானே ஐயா? நேற்று 10:51 தானே ஐயா புது வருஷம் பிறந்திருக்கு. பிறக்கலையம்மா, சங்கராந்தி ஆரம்பம். இந்த பிளைன் வந்து இலங்கையில இருந்து புறப்பட்டாலும் இந்த லேண்டிங் டைம் தானே. அப்ப அது மாதிரி சூரிய உதயம் இன்னைக்கு எத்தனை மணின்னு பார்த்துட்டா காலையில 6:06 இருந்து வருஷம் பிறந்தாச்சு. சூரியன் இல்லாம ஒன்றும் இல்லதானேம்மா. அது சரி ஐயா. சூரியன் பிறந்தாப்பதான் கொண்டாட வேணும் சொல்லி இருக்கு. சூரிய உதயம் அதை வச்சு சூரியன் மேஷராசிக்கு வந்து விட்டால் சூரிய காலையில ரொம்ப சந்தோஷமா இருக்கார். குளிர் எல்லாம் நல்லா புரிஞ்சு கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கு காலையில நல்லா இருக்கு. நிலைமை நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறது ஐயா. நன்றி ஐயா. உங்களை பார்த்ததே நல்ல சந்தோஷமா இருக்கு. வருஷம் பிறந்த மாதிரி நான் உங்களை நம்மளோட வாணிய வீட்டுக்கு பக்கத்துல தான் வருது பூசிக்கு வந்திருந்தேன்.
அதான் வாணியை பார்க்கணும்னு தான் நான் நடாமாவனுக்கு டெலிஃபோன் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார் நான் வேலையில் இருந்து சொல்லியிருந்தார் ஐயா வேலை, பிறகு நான் எடுத்தா நீங்கள் எடுக்க இல்லை, பிறகு நான் நீங்கள் எடுக்க. கிளம்பிட்டேன். நான் 3:30 மணி வரைக்கும் இருந்து கிளம்பிட்டேன்மா. இல்லை நானும் வெளியில் தான் அப்போ ஷாப்பிங். அப்போ திரும்ப நான் எடுத்தா நீங்கள் எடுக்கல, எப்படியோ போயிட்டது பார்ப்பேன் பின்ன ஒரு முறை. நான் உங்களுக்கு ஏதாவது கௌரி கொடுத்தா அந்த நூல் இந்த நூல் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஓ சரி, பிறகு நான் சந்திக்கல, இல்லை நான் அந்த பக்கம் வரும்பொழுது எடுக்கிறேன் ஐயா. நன்றி. பாணியும் நல்லா இருக்கிறீர்கள். சாரியில் இன்றைக்கு சித்திர புது வருட பிறப்பு நன்றாக கொண்டாடுங்கள். நன்றி நன்றி நல்லா இருக்கிறது. நன்றி நன்றி. சிவப்பு கரை சீலை கலர்ல தான் சிவப்பு கரை சீலை அல்லது சிவப்பு கலர்ல போட சொல்லி இருந்தார்கள். அது ஒன்று கேட்டு அறிந்திருந்து ஐயா சொல்ற நீலம் வேண்டாம், ஆனா ஐயா ஐயா நீலம் மட்டும் ஐயா சோப்பு தான் சொல்றாரோ? போட்டிருக்கிறேன். நீலமும் சிவப்பும் சேர்ந்து வருதோ தெரியல இல்லையா? இல்ல, அதாவது சில நேரங்களில் பல கலர்கள் சேர வேணும், சில நேரத்தில் சேரக்கூடாது. இந்த வருஷம் சேர வேணும். ஏன்னு அந்த 6 கிரகங்கள் சேர்ந்து இருக்குதானே. சுக்கிரன் வெள்ளை, புதன் பச்சை, சனி நீலம், ராகு கோமேத கும்போ கலர். நான் வச்சிருக்கேன் பொட்டு அந்த மாதிரி கலர். நீங்க பின்னிக்குள்ள பூக்களும் அந்த கலரா தான் இருக்குது. நம்மளோட நிகழ்ச்சியில காலையிலேருந்து வாரவங்க கொஞ்சம் தயவு செய்து இந்த டைமை கவர் பண்ண சொல்லணும் அம்மா. சரி கொஞ்சம் கொடுத்தா கூட என்ன ஏன் இப்ப புதிய ஆள்க வாராங்க, நாங்க வரவேற்றுக் கொள்கிறோம். சரி அப்படியே நான் கொஞ்சம் வேலைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நாங்கள் வரவேற்று இல்ல அப்படியே என்றால் ஐயா நீங்கள் 8 மணி செய்வீங்கன்னா பிரச்சனை இருக்காது. நீங்க எப்ப டைம் சொன்னாலும் நான் ரெடியா இருப்பேன்மா. நீங்க 8ல இருந்து 9 செய்தீங்கடா, அப்புறம் அவர்கள் புது வருஷம் பிறக்கிறது நல்லா படிக்கணும். அடுத்த கிழமையிலிருந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். இப்ப வாரக்கிழமை நான் சொல்றேன் எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களையும் பத்தி வழங்கப்படும். இப்ப நல்லா பொய்க்கொண்டு இருக்கு. டைமை கொஞ்சம் கவர் பண்ணணும். புராணங்களிலே இதிகாசங்களிலே உள்ள வழக்கங்களெல்லாம் குறைச்சி போட்டு இதனுடைய நாமங்களையும் அவருடைய பாடல்களையும் பாடுனா போதும். அப்படி என்னையா வாரத்திங்கள் ஒரு அம்மா வந்தாங்க இல்ல நேரம் சரி. அப்படியே வாரத்திங்கள்ல இருந்து இந்த வருஷத்துல இருந்து நீங்க 8 மணிக்கு சரியா ஸ்டார்ட் பண்ணிட்டு 9 மணிக்கு முடிச்சு கொள்வோம். சரிம்மா. எனக்கு இறைவன் நாமம் தானேம்மா. யாரு அவங்க சொன்னாலும் இறைவன் நாமம் தான், பிரசங்கம் தான். நான் சொன்னாலும் பிரசங்கம் தான். தெரியுங்களா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அந்த 8ல இருந்து 8 திங்கள் மட்டும் தானே, திங்கள் மட்டும் ஓகே உங்களுக்கு 8 தரோம். மற்ற நாட்கள்ல அதான் அந்த இப்ப வர்றவங்க எல்லாருமே ஒரு இறைவனை பத்தி ஒரு இதை பாடி போட்டு டோட்டல் ஸ்வீட்டா கொடுத்தா நல்லா இருக்கு. சரி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். யாரும் வராங்க, நான் பாப்போம், நாம் தொடர்ந்து பேசுவோம். இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கு. 14ஆம் தேதியாக பிறந்திருக்கிறது 5ல. 2வது இன்னைக்கு கிழமையும் திங்கட்கிழமையும். அதுலேயும் திங்கட்கிழமை பௌர்ணமி முடிஞ்சு இன்றைக்கு விசாக நட்சத்திரம், அமிர்த யோகம், சுதிகை 3ஆம் பிறை சொல்லுவாங்க. தேய்பிறையா இருந்தாலும் சுதிகை. இந்த மாசத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. எல்லா இடங்களும் சிறப்பான கும்பாபிஷேகங்கள்லாம் நடைபெற இருக்கிறது. சென்ற வாரம் கூட கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்கு. அதுல 2-3 முகத்தை நான் பார்க்கணும். நான் இங்கேருந்தே டிவியில பார்த்ததுதான். பல கோயில்கள் இனி திருவிழாக்கள் ஆரம்பம் தானே. கண்ணகி அம்மன் கோயில் நடக்க சொல்லி நாம் பிரார்த்தனையை பண்ணுவோம். யாரும் வராங்களான்னு பார்ப்போம். நாம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி நவலாசன். வணக்கம். வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன். இனிய காலை உற்சாக வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. ஆமாம், இருவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் எல்லோருக்கும் எங்களது வாழ்த்துக்களும். நன்றி வாணி. அதுபோல உங்களுக்கும் எல்லோருக்கும் மோகனாவையும் சேர்த்து உங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ஐயா மிக அருமையாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த சித்திரை பிறந்தாலே அது முத்திரை பதிக்கிற ஆண்டாக முழுமதி பெறும் என்று ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது தானே. அந்த வகையில் இன்றைய இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேணும் என்று வாழ்த்தி கொள்கிறேன். எனக்கு கேள்வி என்னென்றால் ஐயா, இந்த ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க
அந்த கொடியேற்று வந்தானே அந்த கொடி வந்து மடிஞ்சு போச்சாம். இந்த மடிஞ்சால் அது என்ன அபசகுனமா இல்லது பரவாயில்லையா? நீங்களே அதை சொன்ன பிறகு நான் என்ன சொல்ல வேண்டியது? அதான் தெரியல. அத பலர் அபசகுனம் என்று கதை கேட்க நான் சொன்னேன் அது காத்தால சில நேரம் மடிஞ்சிருக்கலாம் அல்லது வேறவங்களால மடிஞ்சிருக்கலாம். தாயகத்தில்தான் எல்லாத்தையும் கவனக்குறைவாக இல்லாமல் கவனமாக பார்த்து நிதானமாக 8 அவதாரத்தோட செய்ய வேணும். சரி சரி. இப்ப நான் உங்களை 2-3 கும்பாபிஷேகத்துல உங்களை பார்த்தேன் டிவியில. ஜெர்மன்ல நடந்த கும்பாபிஷேகங்கள்லாம் போய் பார்த்துருக்கீங்கள். நான் உங்களை பார்த்துதான் எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றீங்கள். சிறப்பான செய்திகளை கொண்டு வாருங்கள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அதுபோல உங்களுடைய நிகழ்ச்சிக்கும் எனது வேலைப்பட இல்லாதனால உங்களோட இணைஞ்சு கொள்ளுவேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த வெள்ளி பெரிய வெள்ளி என்ன? ஆமையா இப்ப மாறுது. பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஞாயிறு, ஈஸ்டர், அப்புறம் ஈஸ்டர். எல்லாத்துக்கும் கிரகங்கள் ரொம்ப நல்லா இடத்துல இருக்கு. எல்லா இறைவனும் எல்லா புகழும் இறைவனுக்கு. நீங்கள எங்க கும்பாபிஷேகம் போனீங்களா? கும்பாபிஷேகம் இங்க இல்லையே ஐயா, பக்கத்துல இல்ல தானே. ராஜராஜேஸ்வரி கோவில்ல சொன்னாங்க. அது அங்க ஸ்டோல்டியம். அடுத்தது ஆச்சேயில காளி கோயில் என்ன நடக்குது எப்பொழுது செய்ய முடியும்? பாலஸ்தாவனம் கோவில் ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்காங்க. பாலஸ்தாவன் ஆமாம், நான் போயிருந்தேன். கருங்கல் கோவில் கட்டுறாரு, வேலை நடந்தோன்னா இருக்கு. ஆமாம், டி அம்மன். வணக்கம், இருக்கிறவரை பேசலாம். ஐயா கண்ட பூசைகள் இல்லையா ஐயா? இல்ல போனோம் 9:30 மேல. சித்திரை. ஓகே. சுபாவுருது பூஜை. எதையா? சுபாவுருது ஒரு சிங்களவங்க வீடு வாங்கி இருக்காங்க கிரகப்பிரவேசத்துக்கு. அதுக்கு ஓகே ஓகே ஓகே. சுபாவுருது சொல்றதா? சுபாவுருது. புதுமானை புகுறுதை. அதான் சும்மா அவங்க அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு எங்களை விடாம அவங்கதான் இந்த வருஷத்தை கொண்டாடுறோம். ஆமாம் ஆமாம். எண்ணெய் வைக்கிறதுக்கு நாள் பார்ப்பாங்க, அடுப்பு பற்ற வைக்க நாள் பார்ப்பாங்க, இப்படியா கை விசேஷத்துக்கு நாள் பார்ப்பாங்க. ஒரு 9 நாள் கொண்டாட்டம் அவங்களுக்கு. எங்களுக்கு இன்னைக்கு காலையிலிருந்து ராத்திரியோட திருவிழா முடிஞ்சிடும். இல்லையா ஊர்ல நாங்கெல்லாம் 8 நாள் கொண்டாடினதா ஐயா. சட்டையெல்லாம் அவங்க விருந்தோம்பல் ரொம்ப நல்லா கொண்டாடுறது. இல்ல ஊர்ல இருந்தது ஒரு காலத்துல, ஆனா இப்ப ஒரு நாளோடைய சரியா நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் கூட ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நேரம் இல்லாம. அப்படின்னா நீங்க ஈஸ்டாம் எதற்கு வந்தீங்க ஐயா? நான் அங்க ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தேன். சரி சரி. ஓகே ஓகே. காலையிலே வந்துட்டேன். வந்தோடனே நம்பரை கொடுத்து அடிச்சா அவர் அடிக்க மாட்டேன்றார் ஐயா. அப்புறம் 3ஆவது தடவை 1:30 மணிக்கு அடிக்கும் போதுதான் சொன்னா தான் வேலையில இருக்கேன், கூட கொண்டு தொடர்பு கொள்ள சொல்றேன். நான் எங்க போனாலும் என்ன டெலிஃபோன் கொண்டு போவாங்க. இல்ல பிறகு நான் உங்களுக்கு எடுத்தேன். நானே நீங்க எடுக்க இல்லை, பிறகு நீங்க எடுக்க நான் இல்லை. நானும் மண்டைக்கு ஃபுல்லா வெளியில தான் ஷாப்பிங் அப்படின்ட்டு அப்படி போச்சு. எங்களை மருமகள் எல்லாம் ராத்திரியா இது விஷுக்கணியெல்லாம் வச்சு காலையில விஷு பார்த்தெல்லாம் நீர் அணிஞ்சு சாமி கும்பிட்டு சரி வர வேண்டும். உறவுகள் இணைந்து கொள்ளலாம். நேரம் 9 மணி. இணைந்திருப்பது ஆன்மீகப்பால் தொகுப்படும் குருக்களை அவர்கள். அது நேரம் அது சித்திர வாழ்த்துக்களையும் சொல்லி செல்லலாம். செல்வியக்கா வணக்கம். சென்ற வார சிறப்பு என்னதுன்னு கேட்டாமா, பெரிய அற்புதங்கள் நடந்தது. ஒரு அம்மாவோட தாலிக்குடி காணாம போச்சு. சரி 32 பவுன்ல வந்து அழுதவள். அது அற்புதமாய்யா, அவ்வளவு சோகம். அப்ப நான் சுக்கிர பகவானுக்கு வேண்டி விளக்கெல்லாம் 10 வச்சு அனுப்பி விட்டேன். நாங்க வீட்டுக்குள்ளதான் போய் தேடி பாருங்களோ. அடுத்த நாள் காலையில அம்பாளுக்கு வெற்றிலாம பழத்தை எடுத்துட்டு வந்தா என்னன்னு கேட்டா, ஐயா தாலிக்குடி கிடைச்சிருச்சு. எங்க இருந்தாமையா? அப்படியாண்டா
இந்த படுக்கிற பெட்டுக்கு அடியில கிடந்துதான். வீட்டை மாறி வச்சுட்டாரு. ஓகே ஓகே. நிறைய பேர் அன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களாம் வந்திருந்தாங்களாம். அதான் அவருக்கு கவலை, யாரும் எடுத்து விட்டு போயிட்டாங்களோன்னு. அப்புறம் நாங்கள் பிரசன்னம் பார்க்கும்போது அது அனுமார் சொன்னவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கு கிடைச்சிருந்தது. சந்தோஷப்பட்டு அம்பாளுக்கு பழங்கள் பூவெல்லாம் அவனை தந்துட்டு போனவர். அது மாதிரி சென்ற வாரம் ஒரு 29 வயசு பொம்பளை பிள்ளைய போலீஸ்காரர்கள் கொண்டு போயிட்டாங்க. ஏதோ வீட்டுல ஒரு குடும்ப சண்டையில அவளை கொண்டு போயிட்டாங்க. நீங்க வந்து ஒரே அழுக, ஐயா போலீஸ்காரன் கொண்டு போயிட்டாங்க, விடமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. நாங்க பயப்படாதீங்க, நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கு, சுக்கிரனுக்கு ஒரு விளக்கு வச்சு கும்பிடுங்கன்னு இப்ப நேத்து காலையில அடிச்சு சொன்னாங்க. கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. கேட்டா லண்டனை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இருக்குதானே பிள்ளைகளுக்கு. யாரானாலும் அன்பாக பேசுங்கள், சண்டை பிடிக்காதீர்கள், அடிக்காதீங்கள். யாரானாலும் எல்லாரோடைய அதான் அங்க பிறக்கிற வருஷமே பார்த்தா நான் சொல்ற விசு வாசு அப்படி எல்லாரோடையும் அன்பா இருக்க வரணும். கோபங்களை எல்லாம் குறையும் இந்த வருஷத்துல. அதான் நான் சொல்லக்கூடியது. விட்டு கொடுக்கணும் வேணும்மா, விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஜெயா நடேசன் நிக்கிறாங்க போல இருப்பா. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, வாங்க. உங்களோட சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. நல்வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த வருஷம் எல்லா வருஷத்தை விட 40 வருஷத்துக்கு பிறகு இந்த சித்திரை மாசத்துல இப்படி 8 கிரக சேர்க்கையாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா, எல்லா மதத்தினவர்களுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. ஆத்துல நிறைய தண்ணி போனால் அள்ளி குடிக்கலாம், நீந்தி குளிக்கலாம், வச்சுக்கொள்ளலாம். அதுவாக இந்த கிரகங்களுடைய தன்மையால நமக்கு நல்ல வெளிச்சம் ஒன்று இருக்குமா மக்களுக்கு. அதை நல்லபடியாக நல்ல புத்தியோட நாங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது நல்ல வருஷம். இந்த வருஷம் அதாவது 12 ராசிகளுக்கும் பாதிப்பு இல்லை. என்ன கேட்டாக்கா சந்திரன் தானே ராஜாவா, சந்திரமா மனசோ ஜாதகா, மந்திரியாகப்பட்டவன். எந்த ஊர்லயுமே ராஜா வந்து பொம்மை, மந்திரி தான் இயங்குறவன். அப்ப சந்திரமா மனசோ ஜாதகா என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான். அது இன்னைக்கு திருதியே அடுத்த திருதியா அட்சய திருதியா வரக்கூடியது. திருதியை என்று சொல்லக்கூடிய 3ஆம் பிறை பாப்பாங்கள். இது தேய்பிரையா இருந்தால் 3ஆம் பிறை தான் திருதியை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நேசிப்பவர்களுக்கும் விசுவா வசுவாக எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். ஐயா அக்ஷய தீதி வாரமா தானே ஐயா? வைகாசி வந்துருமேம்மா. அதுக்குள்ள போன கிழமை ஒரு ரோடு தெரிஞ்ச 2 அக்ஷய தீதி போகல. நான் சொன்னேன் அக்ஷய தீதிக்கே போற இல்ல, 2 அக்ஷய தீதி இல்ல வாரமா தான்னு சொல்லி அது கூட தெரியாம இன்னொரு 30 நாள் பார்க்கலாமம்மா. அதுதான் சில கோவில கும்பாபிஷேகம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன செய்ய போறோம் தெரியல. இல்லை, நானும் ஸ்ட்ரான்லி அம்மன் தான் கேள்விப்பட்டேன். மற்றது எனக்கு தெரியல. நான் ஊரில் எங்களோட ஊரில் 2 மாதத்துக்கு முதல்ல அங்கே நடந்தது. மற்றபடி கும்பாபிஷேகம் எனக்கு இங்கே நான் கேள்விப்பட இல்லை. பார்ப்போம், யாரும் வராங்க நான் பார்ப்போம். அப்படின்னு நாம் தொடர்ந்து பேசுவோம். வைகாசி மாசி அதாவது சித்திரை வந்தாலே வசந்த காலத்துல முக்கியமான நடுக்கட்டத்திலே வந்து விடுகிறது சூரிய பகவான். என்னன்னா எல்லா மதத்தினருக்கும் ஒரு சூரியன் தானேமா. இந்துக்கு ஒரு சூரியன், கிறிஸ்தவருக்கு ஒரு சூரியன் கிடையாது. அப்படி இல்லை, ஆமா, ஒரு சூரியன். அதாவது வானத்திலே உண்டு ஒரு சூரியன். அதை ஒளிய வச்சு கொண்டு நாங்கள் எல்லா மதத்தினவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எல்லாருக்குமா சேர்த்து சித்திரை விஷு புண்ணிய காலம். இறைவனை வழிபாடு செய்யும் போது எந்த மதத்தினாலும் அந்தந்த தெய்வங்கள் அவங்களுக்கு அருள் செய்யும். ஐயாவிட்ட பேர குழந்தைகள் நிற்கிறார்கள் ஐயா. சோவா இருக்கிறாங்க. சத்தங்கள் வருதா தான் கேட்டு. பெரியவர் வந்துட்டாரா?
பெரியவர் இந்த மே மாசத்துல வாரார். அங்க ஒரு எக்ஸாம் முடிஞ்சு அவர் இப்ப ஆனால் இப்போ அப்படி என்னால அவர் அங்கே தான் செட்டில் ஆயிட்டார் ஐயா. இந்த அழகுராணி வாரார். வணக்கம் அழகராணி அவர்களை, வாங்க, இனிய புத்தாண்டால் வாழ்த்துக்கள். புது வருஷம் பாப்பம் அழகராணியின் வதனத்தை. வணக்கம் அம்மா, வணக்கம், வாங்க வாங்க, உங்களது வாழ்த்துக்கள் தான் எங்களை முக்கியம். வாருங்களா. நன்றி நன்றி. அவரவர்களுக்கு அவரவர்கள் அழகுதானே, அழகுராணிகள் தான். காக்கைக்கு தனி பொன் குஞ்சு. சரி, சித்திரை வருஷம் பற்றி பேசலாம் அல்லது பொது கேள்வி? டேவிட் ஐயாவுடைய கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய கருத்துக்கள், அந்த வேதாக பாடு அதில் உள்ளதெல்லாம் எடுத்து நல்லா விளங்கி கொண்டதால் எனக்கு ரொம்ப மனசுல ஒரு சந்தோஷம். இப்ப பெரிய வெள்ளி வருவதனால இப்ப சில பேர் சொல்றாங்க அவரை துன்புறுத்தியதாக சொல்றாங்க. தங்கத்தை புடம் பண்ணி அடித்தாதானே நகையா வரும் இல்லையா? தங்கத்தை தட்டி ராவி எடுத்தாதானே அணிகலமாகிறது. அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சத்திய சோதனை, மகாத்மா காந்தியை பார்த்தீங்கன்னா சத்திய சோதனை, அது மாதிரி மகான்கள் எல்லாம் சோதனை செய்து அதை எங்களுக்கு வேதனையை தந்தாலும் அவர்கள் இன்றும் ஆகாசத்திலே பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அந்த சரியான இது. இப்போ மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர், இவங்க எல்லாருக்குமே சோதனை தான். கல்லெல்லாம் கட்டி கடல்ல விட்டாதானே எல்லாரும். சோதனை இல்லாமல் ஒரு சாதனை செய்ய முடியாதம்மா. எக்ஸாம் என்பது பரீட்சை வச்சாதானே பாஸ் பண்றாங்க. பரீட்சை கூட சோதனை. ஆகவே இறைவனுடைய நாமத்தினாலே நாம் எல்லா நன்மைகளும் பெறுவோம். பாப்பா யாரும் வராங்க, நான் பாப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் நம்மளுடைய ஆன்மீக பாலம். இந்த புதி வருட பிறப்பு நேரம் 9:14. நான் நினைக்கிறேன் 571வது வாரம் வந்துட்டோமா? இல்ல 570 அங்க எழுதி வைத்தேன் ஐயா. நான் நினைக்கிறேன் 75 6. நான் பார்த்துட்டு சொல்றேன் ஐயா. 74 நினைக்கிறேன். எழுத வைத்தேன், புத்தகத்தை காணும். சரி, நான் பார்க்கிறேன். யாரும் வராங்க, நான் பார்ப்போம். நிறைய 572 ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். 575 நன்றி அம்மா. பாத்தீங்களா, அவர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள் ஐயா உறவுகள். நாங்க இருக்கிறோம், இதுலதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவங்களுடைய பின் மாற்றங்களிலே அங்கே சிலுவையும் விளக்கும் வச்சிருக்கு. அது எனக்கு சந்தோஷம். ஐயன்ஆரை The Easter, the Nasser, King of the Jews. ஐயன்ஆரை. அது அந்த மாதிரி லத்தீன் வேர்ட்ஸ். ஆனா சொல்லுவார்கள் சிலுவையை வீட்டுல வைக்க, எங்க சொல்லுவாங்க சிலுவையை வீட்டுல வைக்க கூடாது. சிலுவை தான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தந்த ஒரு பொருள் சிலுவை. அது நீங்க அந்த சிலுவையை தானே பாக்குறீங்களோ? அந்த சிலுவை என்னத்தை காட்டி கொடுக்குது பாத்தீங்களா? கிழக்கு மேற்கு. லண்டன்ல உள்ள சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த கதவுகள், இந்த ஜன்னல்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத் எல்லாத்தையும் காட்டும். வடகிழக்கா காட்டும், தென்கிழக்கா காட்டும். இதெல்லாம் வந்து வாஸ்துன்னா வீட்டுக்குள்ள இடங்களை காட்டி கொடுப்பது. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்காக உள்ள தோஷங்களை எல்லாம் நீக்கும் இது. அதனாலதானே அந்த காலத்தில் சிந்தனையாளர்கள் செய்து வச்ச இதுதானே இதெல்லாம். அப்ப யாரும் வராங்க, நான் வந்து நான் பேசுவோம். மக்கள் எல்லாம் சமய குறவர்கள் ஆயிட்டார்கள் ஐயா. சமய குறவர்கள் ஆயிட்டார்கள். நோ கேள்வி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்.
ம் மண்ணுல வையாளம். அதாவது நல்ல மண்ணா இருந்தாலுமா போடுற வித்து நல்ல வித்தா இருக்கணும்னு, அறுவடை போட்டது அறுவடை செய்ய வேணும்னா இப்ப எல்லாரும் எல்லாம் பெற வேணும். இறைவனுடைய நாமத்தினாலே நாமம், அதனாலதான் நாமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் சொல்றது. ஏதாவது ஒரு நாமங்களை சொல்ல வேணும். அதாவது ஒரு நாமத்தை நாங்கள் உருவேற்றும் போது அங்கே திரு அருள் வரும். திரு அருள் அந்த காலத்துல நான் படிக்கிற காலத்துல கொட்டாஞ்சன சேச்சிக்கு காலையில 7:30 மணிக்கு மாசுக்கு போக தமிழ் பூசை. இந்த காலையில எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே பாட்டை பாடுவாங்க. பழைய பாட்டு. இப்போ அந்த பாடெல்லாம் தேடி கூட பார்க்க முடியாது. அப்படி அது கூட ஒரு சுதியம் இருக்கு. நானே நானே இப்ப நாங்கள் அங்க நடக்கிற வேத சேர்ச்சிகளை நடக்கிற உற்சவங்களுக்கு நாங்கள் அன்னதானம் வழங்குவோம். புத்த மத இதுகளுக்கு அன்னதானம் வழங்குவோம். அது மாதிரி எல்லா மதத்தினவர் கொண்டாடும் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் நிறைய அன்னதானம் போட்டு சமைச்சு காலையிலேருந்தே பெரிய தன்சல் சொல்லுவாங்க சிங்களத்தில். தன்சல்னாக்கா மேடை அடிச்சு அதுல சாப்பாடு தட்டெல்லாம் போட்டு அந்த காலத்துல அப்படி எல்லா மதத்தினவரையும் கொட்டாஞ்சன முத்துமாரன் கோயில் வாசல்ல அன்னதானம் கொடுத்து. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அன்னதானம் மாதிரி வராது பாருங்க. நீங்க கொண்டு அந்த கோவில்ல தான் கொடுப்பீங்களா ஐயா அன்னதானம்? எங்க அப்பா இருந்தார் பல வருஷங்கள். நாங்கள் படிச்சது அந்த காலத்துல கொட்டாஞ்சேரியில தான் இருந்த நாங்கள். மாரியம்மன் கோவில் பக்கத்துல எங்க கோவில் பக்கத்திலேயே பெரிய சர்ச் இருக்குமா. அங்களோட ஃபாதர் சூசியப்பர் சொல்ற ஃபாதர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூசியப்பர். அப்ப அவங்க நிறைய ஒரு காலையிலேயே 5 மணிக்கு 6 மணிக்கு ராத்திரி 11 மணிக்கு ஒரு இது பிரேயர் செய்வாங்க. நான் ராத்திரி எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு சும்மா கால் நடந்து போய் அங்க அந்த பிரேயரை பார்த்துட்டு வருவோம் டெய்லி. ஒரு மலை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள மாதா வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த மாதாவுக்கு முட்டுக்கால் போட்டு இரவு 11 மணிக்கு அவங்க பிரேயர் பண்ணுவாங்க. நாங்கள் 12 மணி என்று பார்த்துட்டு தொழுது போட்டு நாங்கள் வருவோம். இப்போ எங்களுக்கு அந்த தொழும்போது எல்லாருமே அந்த மத இதுகளை செய்யும்போது வழிபாடுகளை செய்யும்போது இப்போ கோயிலுக்கு இருந்து ஆடிவேல் சொன்னால் ஆடிவேல் திருவிழாவுக்கு சாமி எழுத்து உண்டு. செட்டியார் திருவிழாந்து வெள்ளவத்திக்கு தேர் திருவிழா எடுத்து கொண்டு போவாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதோட எல்லாம் போய் அவங்களோட நின்று இந்த ஆடிவேல் திருவிழா வேலை செய்து இந்தியா மேள கச்சேரி, இந்தியா பரதநாட்டியம் எல்லாம் வந்து பாடுவார்கள். முருகதாஸ் வருவார், காரைக்குடி அருணாசலம் வருவார். இப்படியாக எல்லா இதுகளையும் கலந்து பார்த்ததுனால எங்களுக்கு இப்பவும் நினைக்கும் போது மனசுக்கு ஒரு நிம்மதி. ஐயா வணக்கமுங்க ஐயா. மற்றது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப இந்த ஐஎன்ஆர்ஐக்கு வந்து விளக்கம் சொன்னீர்கள். ஓகே, அது உண்மையிலேயே உங்களுடைய அந்த அறிவாற்றலையும் ஆன்மீக தத்துவங்களையும் குறிக்கின்றது ஒன்று. ஏனென்றால் எங்களுடைய குருவானவர்களுக்கு ஒரு வருஷம் இந்து சமயத்தை பற்றி அவர்களுடைய செமினரை அந்த குருமடத்திலே இந்து சமயத்தை பற்றி போதிப்பார்கள். இந்து சமயத்தை பற்றி, புத்த சமயத்தை பற்றி, இஸ்லாமிய சமயத்தை பற்றி அவர்களுக்கு அந்த தியரி அந்த அந்த விளக்கங்களை ஒரு வருஷம் அவர்களுக்கு அதில் அந்த இதை சொல்லுவார்கள். இப்போது நீங்கள் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம், அதாவது என்னென்று சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த கொட்டாஞ்சேன சென்ட் லூசியஸ் கோவில்ல வந்து அந்த அதாவது அந்த மாதா தான் நீங்க பிரான்ஸ்ல காட்சி கொடுத்த லூர்து மாதா. அந்த லூர்து மாதா கவியில தான் ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொன்ன இடத்துலதான் நான் ஜினானந்த மாவட்ட பொலிசேனுக்கு பின்னால கொட்டையனா பொலிசேனுக்கு பின்னால்தான் நான் இருந்தது. அப்ப ஜினானந்த மாவட்டத்தில் இருந்தேன்னா அப்ப நான் ஒவ்வொரு நாளும் நான் காலையில பூசா சென்ட் லூசியஸுக்கு தான் போவேன். காலையில் போயிட்டு அதுல ரட்ன சோமாவன்ட்டு சொல்லி அவற்றை ஒரு டீ கடை, அதுல இன்னொரு ஆள் நெடுந்துவிழாள் போர்ட் கமிஷன்ல வேலை செய்தார் வந்து 2 பேருமா டீ குடிச்சிட்டு நான் இங்கால போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன், அவர் அங்கால வேலைக்கு போயிடுவேன். இப்படி அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மையிலேயே ஐயா நீங்கள் ஒரு விடயம்
நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்தீர்களா அல்லது கொட்டாஞ்சேனையில் பிறந்தீர்களா? கொழும்பில் நான் பிறந்தது ஐயா இங்க கேரளா. அதாவது முன்னீஸ்வரத்துல தான் நான் பிறந்தது. சிலாபத்துல. சரி சரி. ஐயா உங்களது பெரிய வெள்ளி வருது தானே? ஆமா ஆமா. பெரிய வெள்ளிக்கு அந்த சேர்ச்சில அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போய் சிலுவை வச்சிருவாங்க. ஆமா. நாங்க வெள்ளை நூல் கொண்டு போயிட்டு பாதத்துல இருந்து சிலுவை மேல வரைக்கும் அளந்து எடுத்து அடிச்சு எல்லாருக்கும் கட்டி விடுவோம். அப்படியான ஒரு ஆமா எல்லாரும் கட்டுவார்கள். அது சில நாங்க நிறைய நூல் பந்து கொண்டு போவோம். ஆமா ஆமா. எங்களுக்கு இதான் வேலை. வெள்ளிக்கிழமை இரவு தொடங்குனா சனிக்கிழமை காலம்பரம் வரைக்கும் அவ்வளவு பேர் ராத்திரி அவரை பார்க்க வருவாங்க. பழுதிரி பத்த வைப்பாங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன செய்து இந்த கூட இருந்தார் ஆண்டனி சொல்றவர், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் இப்ப பாரிஸ்ல இருக்கிறார். நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து இந்த திருவிழாக்களுக்கு எல்லாம் பாடுபடுறவங்க, அந்தோனியார் திருவிழாக்கள் வந்து செக்யூரிட்டி கார்டா இருப்போம். எல்லாம் இருந்து நாங்கள் அந்த இரவுல அந்த அவரை ராத்திரி அவங்க உள்ளுக்கு படுக்க வச்சிருவாங்களம்மா. அம்மா ஒரு 18 அடிக்கு மேல இருக்கும் அந்த சிலுவை. அந்த நூலை அளந்து சுத்தி வச்சு வாரம் கொடுக்கலாம் கையில கட்டி விடுவோம். அம்மா அதாவது எங்கட ஊர்லயும் இருக்குது அந்த பழக்கம். கையில அந்த கையில நீந்து இதெல்லாம் இப்ப உள்ளவங்க சொன்ன நம்பாய் இல்லையா? அதாவது மாதோட்ட பக்கம், மன்னர் மாதோட்ட பக்கங்கள்ல அப்படியான அந்த நிகழ்வுகள் இருக்கின்றது. மற்றதும் ஐயா என்னன்னு சொல்லி சொன்னால், அப்ப அந்த என்ன ஏதோ சொல்ல அந்த இது இங்க பிரான்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த இடத்துல இருந்துதான், அதாவது மிஷன் எத்ராஷேது பரிகன்னு சொல்லி சொல்வார்கள். அதாவது பொறின் இவர்கள்லாம் இந்த குறுமடத்துல இருந்து, இந்த குறுமடத்துல இருந்துதான் இவர்கள் வெளிநாடுகளுக்கு வேதம் போதிக்கிறதுக்கு சுவாமிமார்களை அனுப்புவார்கள். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய, கேரளாவில இருந்து வரக்கூடிய, மலேசியாவில, ஏசியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்து வரக்கூடிய குருமார் இங்கதான் அந்த குரு பட்டம் டாக்டரேட் செய்வார்கள். அந்த இடத்துல ஒரு நாள் கம்முதாவையில கம்முதாவை சொல்லி இந்த ஏழை இளையவர்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. ஆமா ஆமா, கம்முதாவா. அதுல ஒரு நாள் பிரேமதாசா சொல்றார், இந்த ராமநாத குருக்கள் வந்து சிலுவை போடாத வேதக்காரன், தொப்பி போடாத முஸ்லீம். அவர் எல்லா மதத்தையும் அறிஞ்சு கொண்டு எல்லா மதத்தோடையும் அன்பாக இருக்கிறார் சொல்லி அவன் ஸ்டேஜில் சொல்றான் ஐயா. இல்ல, அதாவது அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு. அந்த கொழும்பு 13 அவருக்கு கண்டு ஒரு செல்வாக்கு இருந்தது. கொச்சிக்கடை, இந்துப்பட்டி, அங்கே கண்ணார தெரு, ஆட்டுப்பட்டி தெரு, அப்படியே அந்த செட்டி தெரு, அந்த 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 சுற்று வட்டாரம் பிரேமதாசாவுடைய கோட்டையாகத்தான் அது இருந்தது. அதே நேரத்தில் நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், அப்ப இந்த மிஷன் எத்தனாஷேது பரியில வந்து ஒரு விஷ்ணு சிலை ஒன்று இருக்குது. முதலாவது மாடிக்கு போற பாதையில ஒரு விஷ்ணு சிலை. அப்ப இதே எங்களுடைய பாண்டிச்சேரி மக்கள் வருவார்கள், அவர்களுக்கு அதை பற்றி இந்த புரிதல் இல்லை. இதே இந்த ஒரு சைவ கடவுளை கொண்டு வந்து இந்த வேதம் போதிக்கிற இடத்துல வச்சிருக்க அப்படி என்று சொல்லி, அப்ப அங்க குருமார்கள் சொல்லுவார்கள், அங்க உள்ள அது இங்கே இருந்துதான் வேதம் வளருகின்றது என்று சொல்லுவார்கள். ஆகவே வந்து அந்த விஷ்ணு சிலையை வச்சு அவர்களுக்கு ஒரு வருடம் அந்த குருமடத்துல அந்த அது பெரிய ஒரு பெரிய இடம். அது அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு ஒரு வருஷம் இந்த இதை பற்றி, அதாவது இந்து சமயத்தை பற்றி விளக்கம் கொடுப்பார்கள். அதுக்காக அந்த விஷ்ணு சிலை அவர்கள் படியேறி அவருடைய இருக்கக்கூடிய அந்த ரூம்களுக்கு போகும் பாதையில அந்த விஷ்ணு சிலையை வைத்திருக்கிறார்கள். இது பரியில பிரான்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். என்னென்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு ஆன்மீக கடல். அது உங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்லி நீங்கள் ஒரு செய்கிற ஒரு ஆன்மீக குரு. அந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு எப்போதும் எங்கள் பக்கம் உண்டு. அதே நேரத்துல உண்மையிலேயே நீங்கள் அந்த கொழும்புல நானும் அந்த நீங்கள் இருந்த இடத்திலே இருந்து வாழ்ந்தபடியால் அந்த அனுபவங்கள் எங்களுக்கும் பெரிதாக இருக்கின்றது. தொடருங்கள், உங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ஐயா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அதாவது இந்த பழைய காலத்து நாம் நினைக்கிறவையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாலே இந்த பைபிள் படிச்ச புண்ணியம் கிடைக்கும். நன்றி. நன்றி வணக்கம். வாங்க. நாங்கள் படிக்கல வந்து பள்ளிக்கூடத்துல எனக்கு படிப்பிச்சவர் ஒரு ஃபாதர் தான் எங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் படிப்பிச்சார், இளவாலை சென்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜில். அவர் சொல்லுவார், நீங்கள் ஆங்கிலம் படிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் வேதாகமத்தை பைபிளை எடுத்து வாசிக்கும்போ, இங்கிலீஷ் பைபிளை எடுத்து வாசிச்சால்
உங்களுக்கு ஆங்கில அறிவு இன்னும் கூடும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நாங்கள் நாளடைவில் வந்து தமிழ்லையும் பைபிளை வாசிப்போம், ஆகவே இங்கே இங்கிலீஷ்லையும் வாசிக்கும் போது எங்களுக்கு அந்த இன்டர்பிரேஷன் அந்த மொழிபெயர்ப்பு எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். சுத்தமான கிராமர் இருக்கும். ஆமா ஆமா, சுத்தமான கிராமர் இருக்கும். ஆமா, ஹோலி மேரி மதர் ஆஃப் காட், Father who art in heaven. ஆமா ஆமா, அந்த எஸ் லெட்டர், ஆர் லெட்டர், ஒய் லெட்டர், the pronunciation of the sound. ஐயா மறக்காம இருக்கிறீங்க. இளமை கல்வி சிலையில் எழுத்து, கல்வி சிலையில சிலுவை கிட்ட போறது கூட நாங்கள் இத்தனை அடியில நின்று இத்தனை அடிக்கு பிறகு கால் எடுத்து வச்சுதான் சிலுவைக்கு போகணும்னு சொல்லி சில கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திருக்கீங்களா? ஆமா ஆமா. அச்சிஷ்ட சிலுவையின் அடையாளத்தினாலே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குமா. சொல்லுங்கள் சொல்லுங்கள், எங்களுடைய மக்கள் சொல்லுங்க. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, சிலையை தொடுறாங்கன்னா அங்க அப்படி இல்லை. அதுல அசிஷ்ட சிலுவையின் அடையாளத்தினாலே எங்கள் சர்வேஸ்வரா சொல்லி 7 பாதம் 8 பாதம் வச்சு பருவதான் அவருடைய பாதத்தை தொடவும். நன்றி நன்றி. இந்த ரூல் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருக்கும் இருக்குமா. ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, புது வருஷத்துக்கு உங்களோட தொடர்ந்து பேசினது. அது மட்டுமன்றதில்லை, நான் காலையிலே தொடக்கத்திலேயே என்னென்று சொல்லிச்சுன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஏனென்றால் கூடிய சீக்கிரம் அதுகளை ஏன்னா இந்த தவக்காலத்தில் புனித வாரம் சில வேண்டிய சில விடயங்களை சொல்லிக்கொண்டு உங்களுடைய நேரத்தை கவர் பண்ண வேணும்ன்றதுக்காக தான் நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு முடித்தது. அது நேரத்தில் வாணிகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நான் 1 நிமிஷத்திலேயே உலகத்தை வளர்ந்துருவேன் வாமனா அவதாரம் செய்த மாதிரி. கட்டாயம், நிச்சயமாக நிச்சயமாக. எனக்கு 5 நிமிஷம் இருந்தாலே போறோம், அதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன். இப்ப நான் வந்து அங்கால பூசை நடந்து கொண்டிருக்குது, லூர்துல இருந்து டெலிவிஷன்ல போய் கொண்டிருக்குது. நான் இங்க மற்ற அறைக்குள்ள வந்து நின்றுதான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. வணக்கம். உங்களுக்கும் புதுவோட வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் அம்மாவட்டையும் சொல்லி உங்கள் குடும்பம் முழுவதற்கும் எங்களுடைய இனிதான புது வருட புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் 29 ஆகிறது நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் வட்டியும் முதலுமாக வச்சு எல்லாத்தையும் வச்சு பேசுவோம். சரி, அடுத்த திங்கள் 8 மணிக்கு சிந்தனை 9 மணிக்கு ஆரம்பமாகும். ஆகவே ஆன்மீக பாடம். சரி, ஆறுமுகம் வாழ்க, வப்பை கூறு செய்தனியேல் வாழ்க, குளம் வாழ்க, செவ்வள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆரிதம் நடங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க அடியார் எல்லாம் என்று எல்லா அன்பு உள்ளங்களுக்கு புதுவோட வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு நடாமவனும் உங்களுக்கும் இந்த கேட்டுக்கொண்டிருந்து தொடர்பு கொண்டு எங்களுக்கு நல்ல அன்பான செய்திகளை தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க நன்றி ஐயா. தொடர்வோம். நன்றி, வணக்கம். நிறைவு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்த நேரம் இன்று வாரம் 575 சரி, பார்த்து. நன்றி, வணக்கம். மற்றது வாங்கி அந்த வெள்ளிக்கிழமை